Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.6க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதர் கண்டினியூஷன் அதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ 1.30 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டெஸ்ட் ஃபார் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் இட். ஓகே, ஸோ அப்போ அந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணோம் அண்டு அதை நம்ம என்ன பண்ணோம், கன்சிஸ்டன்சியாக இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் சொல்யூஷன் எழுதணும். ஓகே, முன்னாடி பண்ண அதே விஷயந்தான். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை 3 இருக்குது. அப்போ 3 அன்னோன். இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்ம், AX equal to B form, where what is your A matrix, A is equal to 4 minus 2 and 6, so 1 1 minus 3, 15 minus 3 and 9, X is nothing but variable X Y Z, B ingiradhu right hand side, 8 minus 1 21, that is your B value. அப்போ நான் augmented matrix create பண்ணோம் A by B. ஸோ அப்போ ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ் இது அண்டு பி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இது. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எப்போவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான் ரோ எக்லான் ஃபார்மில். அப்போ இந்த ஃபஸ்ட் என்ட்ரி எப்போவுமே சின்ன என்ட்ரியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த என்டையர் ரோவையும் 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போகிறேன். ஏன்னா இது எப்போவுமே சின்ன என்ட்ரி மேலே இருந்தால் தான் என்னால் 4 times R1 15 times R1 அப்படிலாம் பண்ண முடியும். சின்ன என்ட்ரி இங்கே இருந்தால் நம்ம இந்த இடத்துல ஆப்ரேஷன் மாற்றி போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச். அப்போ ரோ 3ல எந்த சேஞ்செல்லாம் அப்படியே இருக்குது. ரோ 1க்கு பதில் ரோ 2ஐயும் அண்டு ரோ 2க்கு பதில் ரோ 1ஐயும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 4 கேன்சல் ஆகுனா என்ன பண்ணணும், இன்ட்டு 4 மைனஸ். ஸோ அப்போ R2 implies R2 minus 4R1, R3 implies R3 minus 15R1. ஓகே, ஸோ அப்போ 4 minus 4 becomes 0. ஃபஸ்ட்டு எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை. ஸோ எழுதிக்கோங்க, 4 minus 4 0. So 4 minus 2 minus 4 becomes minus 6. 6 minus 4 3s are minus 3. அப்போ 12. So 6 plus 12 18. அவ்வளோதான். அடுத்து 8 minus of minus 4 becomes plus 4. So அப்போ 8 plus 4 is 12. அவ்வளோதான். அடுத்தது R3 minus 15 R1. 15 minus 15 becomes 0. Minus 3 minus 15 becomes minus 18. 9 minus of minus 15. So plus 45. So 9 plus 45 becomes 54. 21 minus of minus 15 plus 15. So 21 plus 15 is 36. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், இதை 0 பண்ணணும். ஸோ தட் இதை இன்ட்டு 3 பண்ணி சப்ராக்ட் பண்ணால் இட் கெட்ஸ் கேன்சல். அப்போ R3 implies R3 minus 3R2. ஸோ அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல there is no change, R2 also there is no change. அப்போ 0 minus 0 0. Minus 18 minus of minus 18 become plus 18, so 0. 54 minus 3 times 18 is 54. So 54 minus 54 is 0. 36 minus 3 times 12 is 36. So that is also become 0. அவ்வளோதான். ஸோ தட் இதோட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன ஆச்சு, ஒரு 0 ரோ வந்துச்சு, 2 நான் 0 இருக்கிறதுனால ரேங்க் 2ன்னு தெரிஞ்சிச்சு. பட் இது எல்லாமே 6ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணுறேன். பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, சொல்யூஷன் போடுறப்ப 6ஐ காமனாக எடுத்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைக்காக நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ R2 டிவைடட் பை minus 6, பிகாஸ் இங்கே மைனஸ் இருக்கிறத கேன்சல் பண்ணுறதுக்காக ப்ளஸ் 6 கூட பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்போ R1ல எந்த சேஞ்சும் இல்லை, R3லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. R2 0 by 6 0, minus 6 by minus 6 1, 18 by minus 6 becomes minus 3, 12 by minus 6 become minus 12. அவ்வளோதான். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், there are 2 non-zero ரோஸ் இருக்குது நமக்கு. அப்போனா என்ன சொல்லலாம், இந்த ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் ஏபி. அப்போ 2 non-zero என்ட்ரி இருக்குது. ஏன்னா ஏபி மொத்தமாக பார்த்தாலும் 2 இருக்குது, ஏக்கு மட்டும் பார்த்தாலும் 2 இருக்குது. தட் ஃபோர் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2 அண்டு ரோ ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ நம்மளுக்கு என்னது 2. Therefore row of A, that is rank of A, is equal to 2, which is equal to rank of AB, but which is less than the number of unknowns, which is 3, right? Because ஏன்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டாக ஒரு ஈக்குவேஷன் இதுவும் 0 இதுவும் 0ன்னு வருது. அதனால் this becomes ஒரு ரோவே குறைஞ்சிருச்சு. பட் it is a consistent, because இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால they are consistent. கன்சிஸ்டன்ட்னா நம்மளுக்கு கண்டிஷன் அதுதானே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே போதும், we can say that they are consistent. Okay, so டெஃபினட்டாக அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் அது கன்சிஸ்டன்ட். ஃப்ரம் தி above equation எக்லான் ஃபார்ம் we write the equivalent system of equation. ஸோ அப்போ அதை வச்சு ஈக்குவலண்ட் சிஸ்டம் எழுதணும். therefore என்ன வரும், x plus y minus 3z equal to minus 1.
y minus 3z equal to minus 2 and 0 equal to 0. This is the third one. Okay, அதையும் எழுதணும் because அதுதான் ஒரு வேரியபிளே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து one parameter family of solution எடுத்து assume பண்ணுவோம். Okay, so அப்போ y minus 3 equal to minus 2 and 0 equal to 0 third row ல இருந்து. Therefore the equivalent system has two non-trivial equation and 3 unknowns. கரெக்டாக 2 equation 3 unknowns இருக்கிறதுனால one of the unknowns should be fixed at our choice. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு unknown என்ன பண்ணலாம், நம்மளோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். that may be t or k whatever it is a constant. So I am taking it as z is t. அப்போ z t நான் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல போட்டால் y minus 3z இருந்தது. ஸோ 3t equal to minus 2. இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா y equal to minus 2 plus 3t. So that your y is 3t minus 2. Okay, then y is at 2 எடுத்துகிட்டு வந்து given first equationல போடுங்க x plus y minus 3 times z equal to this. So அப்போ minus 3t plus 3t cancel. So x minus 2 வரும், அதை ரைட்டில் கொண்டு போங்க. ஸோ minus 3t plus 3 cancel. அண்ட் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் -1. ஸோ இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா -1 plus 2 becomes x equal to 1. ஓகே, சாரி, ஆக்சுவலி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் -1. ஓகே, ஸோ இங்கே -1 தான் இருக்குது பாருங்கள். ஸோ வி ஹவ் டு புட் -1. ஸோ இந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப்பில் தான் தட் பிகம்ஸ் 2. ஓகே, ஸோ இனிஷியலி இட் இஸ் -1, அப்புறம் அந்த -1 அங்கே கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் +2, அப்புறம் இது வந்து +1 ஆயிரும். therefore the solution is x equal to 1, y equal to 3t minus 2 and z equal to t. Okay, therefore where t is real number நான் இங்கே ஒரு நம்பராக மாற்ற எனக்கு என்ன ஆகும், சொல்யூஷன் மாறிட்டே இருக்கும். டீக்கு வேல்யூ மாற்ற சொல்யூஷன் மாறிட்டே இருக்கும். இஸ் அ ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ ஏன்னா நான் டீக்கு வேல்யூ கொடுக்க இட் சேஞ்சஸ். ஓகே, therefore the given system is consistent and has a infinitely many solution because whatever the value of t, whenever we are changing the value of t, it changes the output of x, y, z also. Okay, which forms a one parameter family of solution. Form a one parameter family of solution. ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் t மட்டும் அசியூம் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ரெண்டு வேரியபிள் s and t அசியூம் பண்ணியிருந்தா 2 parameter family of solution. Okay, next 1.31 என்னன்னு பாருங்க. Test the consistency of the following system of equation and if possible solve this. Okay, same முன்னாடி பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னன்றதை எழுதிருங்க. பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம பின்னாடி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், என்ன ஃபார்ம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம். வேர் வாட் இஸ் யுவர் ஏ மேட்ரிக்ஸ், 1 minus 1 1. So 2 minus 2 2, 3 minus 3 3, and x is nothing but x y z, and your b is nothing but -9 -18 -27. Therefore the augmented matrix is ab. So அப்போ ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. So this is your a matrix and ஒரு ஸ்மால் லைன் போட்டு this is your b matrix. அடுத்து நான் என்ன பண்ணணும், இங்கே சின்ன என்ட்ரி தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணலாம். r2 minus 2 r1, r3 minus 3 r1, அவ்வளோதான், அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் எதில் சேஞ்ச் இல்லை, ஃபஸ்ட்டு r1ல there is no change. இது பாருங்களேன் என்ன ஆகும், 2 minus 2 that becomes 0, -2 minus of 2 times -1, so -2 plus 2 becomes 0, 2 minus 2 times 1 which is 2 minus 2 again 0, -18 plus 18 that is also 0. அப்போ செகண்ட் ரோ totally 0. தேர்ட் ரோவும் என்ன, 3 minus 3 0, -3 minus of -3 become +3, so -3 plus 3 is 0, 3 minus 3 times 1 again 0, -27 plus 27, so that is also 0. அப்போ என்ன ஆகுது, this is also 0. Therefore there is only one non-zero row in the row echelon form of AB. கரெக்டாக, ஏன்னா ஒரே ஒரு நான்ஜி தான் ரெண்டு இடத்துல 0 ஆகுது. இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0. பட் என்ன ஒரு விஷயம், ஏபியோட ரேங்க்கும் ஏவோட ரேங்க்கும் சேம், தே ஆர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ 1. தே ஆர் ஈக்குவலாக இருந்தாலே இட் இஸ் கன்சிஸ்டன்ட். அதுதானே நம்மளுக்கு அந்த ரோச்சி கேப்பலி தியரம் சொல்கிறது. therefore row of A equal to 1 which is row of AB which is less than the number of unknowns which is 3. Okay, therefore from the above echelon form we write the equivalent system of equation. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு ஈக்குவேஷன் வருது, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -9. பாருங்கள், ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -9. செகண்ட் 0 ஈக்குவல் டு 0, தேர்ட் 0 ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு 0 இருந்தது முன்னாடி கொஸ்டினில், டி மட்டும் கொடுத்துருந்தோம். இங்கே ரெண்டு இடத்துலையும் 0, ஒன்று டி அண்ட் இன்னொன்று எஸ். therefore the equivalent system has one non-trivial equation and 3 unknowns again, right? So 2 non-trivial
only one non-trivial and 2 unknowns. Therefore 2 of the unknown should be fixed at our choice. முன்னாடி நம்ம ஒரு unknown ஃபிக்ஸ் பண்ணோம், அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், 2 unknowns ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ y s ஆகும், z வந்து t ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ல் x மைனஸ் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு -9. இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 9 plus s minus t. Therefore your x is nothing but s minus t minus 9. So whenever we are changing the value of s as well as t, நம்ம keep on இதை change பண்ண இந்த output of x மாறும், y மாறும், z மாறும், because everything is depends on s and t. Therefore the solution x equal to t s minus t minus a minus 9, y equal to s and z equal to t, where s, t are real number. The solution is a set of 2 parameter family of solutions, because one parameter na ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருந்தா, இங்கே வந்து s and t னு ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கிறதால it's a 2 parameter family of solution. Therefore the given system is consistent and has infinitely many solution which forms a 2 parameter family of solution. அப்போ infinitely many solution நம்மளுக்கு இங்கே வருது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே, அண்ட் இட்ஸ் அ 2 parameter family of solution. ஏன்னா ரெண்டு வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுறதுனால 2 parameter family of solution. ஓகே.